இன்னைக்கு நீங்க உங்க போன்ல யூடியூப்ல வீடியோ பாக்குறீங்க, இல்லனா வேலை தேட லிங்க்டின் பயன்படுத்துறீங்க. அப்படி இல்லனா புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் தேட யெல்ப் ஆப் ஓபன் பண்றீங்க. கண்டிப்பா. இல்லன்னா நியூஸ்ல எலான் மஸ்கோட டெஸ்லா கார் பத்தியோ, ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் பத்தியோ படிப்பீங்க. ஆமா, இதுக்கெல்லாம் அதாவது ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியிற இந்த மாபெரும் நிறுவனங்களுக்கு ஒரு பொதுவான ஆரம்ப புள்ளி இருக்கு. ம்ஹும். 2000 வருஷத்துல சிலிக்கன் வேலில இருந்து ஒரு சின்ன ஆபீஸ் தான் அது. கரெக்ட். உலகையே மாத்தணுங்கிற வெறியோட சண்டை போட்டுட்டு இருந்த சில இளைஞர்கள் தான் அந்த ஆரம்ப புள்ளி. இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலுக்கு எடுத்துக்கிட்ட ஆதார கட்டுரை த பேபால் மாஃபியா அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் சிலிக்கன் வேலி சக்சஸ். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டுரை இது. ஆமா, நம்ம நோக்கமும் ரொம்பவே தெளிவானது. சிலிகான் வேலிய உருவாக்குன அந்த மிக முக்கியமான குழு எப்படி உருவானாங்க? அவங்க வெறும் ஒரு பேமெண்ட் கம்பெனியா மட்டும் உருவாக்கல, ஒட்டுமொத்த டெக் உலகத்தோட அடுத்த தலைமுறை நிறுவனர்களையே எப்படி உருவாக்குனாங்கங்கிற ரகசியங்களை அலசுறது தான் நம்ம நோக்கம். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இத நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஸ்கூல்ல படிக்கிற எல்லா அதிபுத்திசாலி மாணவர்களையும், அதாவது எப்போதுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பயங்கர ஈகோ இருக்கிற பசங்களை எல்லாம் ஒன்னா பிடிச்சு ஒரு ரூம்ல அடைச்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த சம்பவமும் ஆரம்பமாச்சு. நீங்க சொன்ன அந்த அதிபுத்திசாலி மாணவர்கள் ஒப்பீடு மிக சரியானது. ஆனா இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அந்த ரூம்ல அடைக்கப்பட்டவங்க ஆரம்பத்துல நண்பர்களாவோ இல்ல ஒரே டீமாவோ சேரவே இல்ல. அட அப்படியா? ஆமா, சொல்லப்போனா அவங்க ஒருத்தரை ஒருத்தர் ஒழிச்சு கட்ட நினைச்ச பரம எதிரிகள். பரம எதிரிகளா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, 1990களோட கடைசியில பாத்தீங்கன்னா, இன்டர்நெட் வளர தொடங்கின அந்த டைம்ல டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ங்கிற ஒரு புது உலகத்தை யாரு பிடிக்கிறதுங்கிற பெரிய போட்டி இருந்துச்சு. ஓ, அந்த டைம்ல ஆன்லைன் பேமெண்ட்ஸ் ரொம்ப புதுசு இல்லையா? கரெக்ட். அப்போ பீட்டர் தியல் அப்புறம் மேக்ஸ் லெவன்சன் இவங்க 2 பேரும் கான்ஃபினிட்டிங்கிற ஒரு கம்பெனியை நடத்திட்டு வந்தாங்க. பாம் பைலட்ஸ் மூலமா பணத்தை அனுப்புறது தான் அவங்களோட ஐடியா. ஓகே, புரிஞ்சுது. அதே டைம்ல இலான் மஸ்க் x.com அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் பேங்கிங் தளத்தை உருவாக்கிட்டு இருந்தாரு. இந்த 2 கம்பெனியும் பலோ ஆல்டோல ஒரே தெருவுல, சொல்லப்போனா சில பில்டிங் தள்ளி தள்ளி தான் இருந்துச்சு. அடப்பாவுமே, ஒரே தெருளியா? அப்ப டெய்லி பாத்துக்குவாங்களே. அதான் பிரச்சனை. 2 கம்பெனி ஆட்களும் ஒரே காஃபி ஷாப்ல தான் மீட் பண்ணுவாங்க. ஆனா ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே போவாங்க. யாரு ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை பிடிக்கிறதுங்கிறதுல பணத்தை தண்ணியா செலவு பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் அழிக்கிற அளவுக்கு மோசமான போட்டியாளர்களா இருந்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பரம எதிரிகள், அதுவும் ஒரே தெருவுல இருந்துகிட்டு ஒருத்தரை ஒருத்தர் அழிக்க நினைச்சவங்க எப்படி ஒன்னா சேர்ந்தாங்க? அது ஒரு சுவாரஸ்யமான கட்டாயம்னு சொல்லலாம். அதாவது 2 எதிரிகள், அதுவும் அதிகாரம், ஈகோ, கோடிக்கணக்கான பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கைகோர்க்கிறது எப்போதுமே ஒரு பெரிய பேரழிவில தானே முடியும். 2 அதிவேக ரயில்கள் நேருக்கு நேர் மோதுறதுக்கு சில செகண்ட்ஸ் முன்னாடி சடார்னு ஒரே ட்ராக்ல ஒன்னா பயணிக்க முடிவு பண்ற மாதிரி இருக்குது. ஈகோ வெடிக்காம இந்த இணைப்பு நிஜமாவே சுமூகமா நடந்ததா? நீங்க நினைக்கிறது 100% உண்மை. 2 எதிரிகள் சேரும்போது அங்கே அமைதி இருக்காது, எரிமலை தான் வெடிக்கும். கொஞ்சமும் சுமூகமா நடக்கல. அப்போ பெரிய சண்டை நடந்திருக்குமே. கண்டிப்பா. 2000 வருஷத்துல 2 பேரும் தனித்தனியா சண்டை போட்டா நிதி நெருக்கடியில 2 கம்பெனியும் அழிஞ்சிடும்னு புரிஞ்சுக்கிட்டு கட்டாயத்துக்காக பேபாலா ஒன்னா சேர்ந்தாங்க. ஆனா கம்பெனிக்குள்ள ஏகப்பட்ட மோதல்கள். யாரு பாஸ், எந்த டெக்னாலஜி யூஸ் பண்றதுன்னு எல்லாத்துலயும் சண்டை தான். உதாரணத்துக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? பாத்தீங்கன்னா, எலான் மஸ்க் பேபாலோட டெக்னாலஜியை மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்க்கு மாத்தணும்னு பிடிவாதம் பிடிச்சாரு. ஆனா மேக்ஸ் லெவன்சனும் அவரோட இன்ஜினியர்ஸும் லினக்ஸ் மட்டும்தான் பாதுகாப்பானதுன்னு சண்டை போட்டாங்க. இது வெறும் டெக்னிக்கல் விவாதம் மாதிரி தெரியலையே. இல்லவே இல்ல, அது ஒரு மதப்போர் மாதிரி கம்பெனிக்குள்ள வெடிச்சது. எந்த அளவுக்குன்னா, எலான் மஸ்க் தன்னோட மனைவி ஜஸ்டின் கூட ஆஸ்திரேலியாவுக்கு ஹனிமூன் போறதுக்காக பிளைட்ல ஏறினாரு. ஓ, கல்யாணம் ஆகி தேனிலவு கிளம்பிட்டாரு. ஆமா, ஆனா ஃப்ளைட்ல ஏறின சில மணி நேரங்கள்ல கம்பெனிக்குள்ள ஒரு பெரிய கிளர்ச்சி நடந்துச்சு. பேபால் போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி இலான் மஸ்க சிஇஓ பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. என்னது? தேனிலவுக்காக ஃப்ளைட்ல பறந்துட்டு இருக்கும் போதே சிஇஓ பதவிய பறிச்சாங்களா? ஆமா, பீட்டர் தியல திரும்பவும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. இலான் மஸ்க் ஃப்ளைட்ல இருந்து பாதியிலே திரும்பி வர வேண்டியதா போச்சு. இது கேக்குறதுக்கே ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படம் மாதிரி இருக்கே. இவ்ளோ பெரிய துரோகம், இவ்ளோ மோசமான பாலிடிக்ஸ் நடந்த பிறகும் அந்த கம்பெனி எப்படி செதறாம தப்பிச்சது? சாதாரணமா ஒரு கார்ப்பரேட் கம்பெனில இப்படி நடந்தா ஆளுக்கு ஒரு பக்கம் போய் கம்பெனி சுக்குநூறா உடைஞ்சிருக்குமே.
அதுதான் அவங்களோட முதல் சூட்சுமம். இவ்வளவு நடந்தும் அவங்க சிதறல. ஏன்னா அவங்களோட தனிப்பட்ட ஈகோவை விட அவங்க உருவாக்க நினைச்ச அந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸ் உலகத்தோட ஈர்ப்பு ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதாவது பேங்கிங் சிஸ்டமா மாத்தணுங்கிற அந்த இலக்கு. எக்ஸாக்ட்லி. உலகளாவிய பண பரிவர்த்தனையை மாத்தணும், பேங்க் ஆதிக்கத்தை உடைக்கணுங்கிற அந்த ஒற்றை இலக்கு அவங்களோட சண்டைகளை ரெண்டாம் பட்சமாக்கிடுச்சு. எலான் மஸ்க் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாலும் கம்பெனியை விட்டு முழுசா விலகல. அட அப்படியா? கோவத்துல வெளிய போகலையா அவரு? இல்ல, அவர் கம்பெனியோட மிகப்பெரிய ஷேர் ஹோல்டரா தொடர்ந்தாரு. பேபாலுக்கு தேவையான ஐடியாஸை கொடுத்தாரு. தனிப்பட்ட முறையில அடிச்சுக்கிறத விட அந்த புரட்சியை உருவாக்குறது அவங்களுக்கு முக்கியமா பட்டுச்சு. இந்த ஒரு விஷயம்தான் அவங்கள ஒன்னா வேலை செய்ய வச்சது. அப்படியானால் தேனிலவுல இருக்கும்போதே சிஇஓவை தூக்கி எறியும் அளவுக்கு மூர்க்கமான ஒரு குழு எப்படி உலகமே வியக்கும் மாபெரும் வெற்றியை பெற்றுச்சு? ஏன்னா ஒரு ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றது வேற, அதை லாபகரமா மாத்துறது வேற. கண்டிப்பா அதுக்கு வேற மாதிரியான ஒர்க் கல்ச்சர் வேணும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. ஆதார கட்டுரையில ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. அவங்க கார்ப்பரேட் மேனேஜர்களை வேலைக்கே எடுக்கவே இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லா கம்பெனியும் எல்லாரோட ஒத்துப்போற MBA படிச்ச மேனேஜர்களை தான் தேடுவாங்க. ஆனா இவங்க எப்போதுமே சண்டை எடுத்துக்கொள்ளும், விவாதம் செய்யும் இன்ஜினியர்ஸ்களை மட்டுமே வேலைக்கு எடுத்திருக்காங்க. எந்நேரமும் வாக்குவாதம் செய்யும் ஒரு குழுவால் எப்படி உருப்படியா வேலை செய்ய முடியும்? சலிப்பூட்டும் மீட்டிங்ஸ் இல்ல, சரி, ஆனா விவாதத்திலேயே பாதி நேரம் போயிடாதா? வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு குழப்பமான கும்பல் மாதிரி தான் தெரியும். ஆனா இது ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட நாம இணைத்து பார்த்தால் அவங்க கல்ச்சருக்கு உள்ள இருந்த தர்க்க ரீதியான மெக்கானிசம் புரியும். தர்க்க ரீதியான மெக்கானிசமா? அதாவது லாஜிக்கல் திங்கிங். ஆமா, அவங்க பண்ணது வெறும் எமோஷனலான சண்டை இல்ல, அது டேட்டா அடிப்படையிலான ஆழ்மான விவாதம். பீட்டர் தியலும் மேக்ஸ் லெவிசனும் ஒரு ரூல் வச்சிருந்தாங்க. என்ன ரூல் அது? உனக்கு ஒரு ஐடியா இருந்தா கொண்டு வா, ஆனா டேட்டாவோட வா. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உன்னோட ஐடியாவுல இருக்கிற ஓட்டைகளை மத்தவங்க கடுமையா கேள்வி கேட்பாங்க. ஓ, அப்போ ஈகோ பார்க்க கூடாது. கண்டிப்பா, நீ அத லாஜிக்கலா தற்காத்து பேசணும். ஈகோவுக்கு அங்க இடமே இல்ல. சிறந்த ஐடியாவுக்கு மட்டும்தான் வெற்றி. அதாவது யாரு சொல்றாங்கங்கறத விட என்ன சொல்றாங்கங்கிறதுக்கு தான் மதிப்பு, இல்லையா? இத புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. பேபால் வளர ஆரம்பிச்ச அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ரஷ்யாவுல இருக்கிற ஹேக்கர்ஸ் திருடப்பட்ட கிரெடிட் கார்டுகளை வச்சு பேபால் மூலியமா பணத்தை திருட ஆரம்பிச்சாங்க. ஓஹோ, அது பெரிய ரிஸ்க் ஆச்சே. ஆமா, ஒரு கட்டத்துல கம்பெனி சம்பாதிக்கிறத விட ஹேக்கர்ஸ் திருடுற பணம் அதிகமா இருந்துச்சு. ஒரு சாதாரண கார்ப்பரேட் மேனேஜரா இருந்தா என்ன பண்ணுவாங்க? நிறைய கஸ்டமர் சப்போர்ட் ஆட்களை வேலைக்கு எடுத்து மேனுவலா செக் பண்ண சொல்லுவாங்க. கரெக்ட். ஆனா பேபாலோட இன்ஜினியர் டீம் அப்படி யோசிக்கல. அவங்க விவாதம் பண்ணாங்க, டேட்டாவை அலசுனாங்க. மேக்ஸ் லெவ்சின் என்ன பண்ணாரு தெரியுமா? இகோர்னு ஒரு அல்காரிதம் எழுதினாரு. அல்காரிதம் மூலமா ஹேக்கர்ஸ பிடிச்சாங்களா? எக்ஸாக்ட்லி. மனிதர்களை வச்சு தீர்க்க வேண்டிய ஒரு பெரிய பிசினஸ் பிரச்சனைய அவங்க ஒரு கணித பிரச்சனையா மாத்தி சால்வ் பண்ணாங்க. இப்படிப்பட்ட கடுமையான விவாதங்களும் டேட்டா சார்ந்த முடிவுகளும் தான் அவங்களோட கிரியேட்டிவிட்டியை பயங்கரமா வளர்த்துச்சு. ஆடடா, சூப்பர். இப்படி வெளிப்படையா ஈகோவை தள்ளி வச்சுட்டு விவாதிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு முரட்டுத்தனமான மரியாதை உருவானது. அந்த ரெஸ்பெக்ட் தான் பல வருஷங்களுக்கு நீடிச்ச ஆழமான நட்பை அவங்களுக்குள்ள உருவாக்குச்சு. இது உண்மையாவே ஒரு மாற்று சிந்தனை தான். விவாதம்ங்கிறது உறவுகளை உடைக்கும் ஆயுதம் இல்ல, அது சிறந்த தீர்வை நோக்கிய பயணம்ங்கிறத அழகா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி, அவங்களுக்குள்ள உருவான இந்த ஆழமான பந்தம் ஒரு மிகப்பெரிய வெளியாள் உள்ளே வரும்போது எப்படி சோதிக்கப்பட்டதுங்கிறத பாப்போம். ஓ, நீங்க ஈபே அக்விசிஷன் பத்தி சொன்னீங்க. ஆமா, 2002ல ஈபே நிறுவனம் பேபால $1.5 பில்லியன் வாங்கினாங்க. $1.5 பில்லியன் நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய பணம். கண்டிப்பா. ஈபே நாங்க ஒரு சூப்பர் பேமெண்ட் கம்பெனியை வாங்கிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அவங்க ஒரு கம்பெனியை மட்டும் வாங்கல, வரலாற்றின் மிக சிறந்த குழுவை அறியாமே உடைச்சிட்டு இருக்கோங்கிறத அப்போ அவங்க உணரல. ஆமா, அது ரொம்ப முரண்பாடான நிலைமை. அந்த $1.5 பில்லியன் டீல்னால பேபால் ஊழியர்கள் எல்லாரும் ஒரே நைட்ல மில்லியனர்ஸ் ஆனாங்க. ஒவ்வொருத்தர் அக்கவுண்ட்லயும் $1 மில்லியன். ஆமா, ஆனா ஈபேக்குள்ள போனதும் அவங்களுக்கு மிகப்பெரிய மூச்சு திணறல் வந்துச்சு. ஈபேயோட கல்ச்சர் பேபாலுக்கு நேர் எதிரா இருந்துச்சு. இது நினைக்கும்போது எனக்கு ஒரு காட்சி தான் ஞாபகத்துக்கு வருது. காட்டுல சுதந்திரமா எந்த கட்டுப்பாடும் இல்லாம அதிவேகமா ஓடிட்டு இருந்த காக்கு குதிரைகளை பிடிச்சிட்டு வந்து ஒரு சின்ன கண்காட்சியில அடைச்சு வச்சா எப்படி இருக்கும்? பயங்கரமா மூச்சு திணறும். ஆமா, எப்படியாவது அந்த வேலியை உடைச்சிட்டு வெளியே போக துடிக்கும் தானே. அப்படிதான் அவங்க ஈபேக்குள்ள மூச்சு திணறி இருக்காங்க.
பேபால்ல ஒரு டிசைனர் புதுசா ஒரு ஐடியா சொன்னா அடுத்த சில மணி நேரங்கள்ல அதை கோடிங் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துடுவாங்க. ஆனா ஈபேல அப்படி இல்லையே. இல்லவே இல்ல. ஈபேல ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும்னா கூட 20 பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதணும், 3 கமிட்டி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், பல வாரங்கள் வெயிட் பண்ணணும். ஓ மை காட், கார்ப்பரேட் பியூரோக்ரசி. ஆமா, அந்த அதிகாரத்துவம் அவங்களுக்கு செட் ஆகல. ஈபே என்ன நினைச்சாங்கன்னா, எல்லாரும் அமைதியா சண்டை போடாம வேலை செய்யணும்னு நினைச்சாங்க. இது பேபால் டீமுக்கு ரொம்ப எரிச்சலை கொடுத்துச்சு. அப்புறம் என்னாச்சு? விளைவு, டீல் முடிஞ்ச சில மாசத்திலே அவங்க ஒவ்வொருத்தரா கம்பெனியை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சாங்க. சில வருஷத்துல அந்த முழு குழுவும் ஈபேயை விட்டு பிரிஞ்சிடுச்சு. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. அவங்க ஈபேயை விட்டு வெளியே போனாங்க சரி, ஆனா கோடிக்கணக்குல பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க அமைதியா ஒரு தீவை விலைக்கு வாங்கி ஜாலியா நெஸ்ட் எடுத்திருக்கலாமே. எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆமா, லைஃப்ல செட்டில் ஆயிட்டோம், இனி ஏன் கஷ்டப்படணும்னு அவங்க நினைக்கலையா? அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஏன் திரும்பவும் முதல்ல இருந்து கடினமான புது வேலைகளுக்குள்ள இறங்கணும்? ஏன்னா அவங்க அடிப்படையில பில்டர்ஸ், அதாவது புதிதாக ஒன்றை உருவாக்குபவர்கள். ஒரு விஷயத்த ஸ்கிராச்ல இருந்து உருவாக்கி பார்க்கறதுல கிடைக்கிற அந்த கிக் எத்தனை $1 மில்லியன் கொடுத்தாலும் கிடைக்காது. ஓ, அந்த ப்ராசஸ் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு பணம் ஒரு டூல் மட்டும்தான், அதுவே எண்ட் பாயிண்ட் கிடையாது. அவங்க திறமை மேல அவங்களுக்கு அசாத்திய நம்பிக்கை இருந்துச்சு. ஈபேயோட அந்த மெதுவான கல்ச்சர்லேருந்து தப்பிக்க அவங்க எடுத்த முடிவு தான் இன்னைக்கு உலகத்தையே ஆளும் பல புது கம்பெனிகளை உருவாக்குச்சு. அந்த மாபெரும் வெளியேற்றம் தான் முழு டெக் உலகத்தோட தலையெழுத்தையே மாத்துச்சு. அது உண்மைதான். அவங்க பேபால்லேருந்து வெளியே வந்த பிறகு சும்மா சாதாரண கம்பெனிகளை உருவாக்கல. இன்னைக்கு நீங்க, நாம் எல்லாரும் டெய்லி யூஸ் பண்ற டெக்னாலஜியை தான் அவங்க உருவாக்குனாங்க. அந்த லிஸ்டே ரொம்ப பெருசு பாத்தீங்கன்னா. ஆமா, அந்த பட்டியலை பார்த்தாலே தலை சுத்துது. எலான் மஸ்க் தனக்கு கிடைச்ச பணத்தை வச்சு ஸ்பேஸ் எக்ஸ் அப்புறம் டெஸ்லா கம்பெனிகளை உருவாக்குனாரு. ரெட் ஹாஃப்மேன் இன்னைக்கு நாம யூஸ் பண்ற லிங்க்டினை உருவாக்குனாரு. அது மட்டும் இல்ல, ஸ்டீவ் சென், சாட் ஹர்லி அப்புறம் ஜாவேத் கரீம், இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் நாம மணிக்கணக்கா பாக்குற யூடியூபே உருவாக்குனாங்க. அட ஆமா, அப்புறம் எல்ப் யர்மி ஸ்டாப்பிள்மேன் உருவாக்குனாரு. டேவிட் சாக்ஸ் யாம்ங்கிற கம்பெனியா ஆரம்பிச்சாரு. பீட்டர் தியல் பலண்டியர்னு ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் கம்பெனியை உருவாக்குனாரு. மேக்ஸ் லெவ்சன் அஃபர்மை உருவாக்குனாரு. இத பாக்குறப்போ சிலிகான் வேலியின் அவெஞ்சர்ஸ் மாதிரி இருக்கு. 2000 வருஷத்துல ஒரு சாதாரண ஆஃபீஸை பார்த்து எதிர்காலத்துல நீங்க ராக்கெட் விடுவீங்க, வீடியோ பார்க்குற முறையே மாத்துவீங்கன்னு சொன்னா எவ்வளோ நம்ப முடியாததா இருக்குமோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவங்க எப்படி தனித்தனியா பிரிஞ்சு போன பிறகும் இவ்ளோ பெரிய வெற்றிகளை பெற்றாங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்கங்கிற மெக்கானிசத்தை நாம புரிஞ்சுக்கணும். அவங்க பிரிஞ்சு போனாங்கங்கிறது உண்மைதான். ஆனா அவங்களுக்கு இடையில அந்த நெட்வொர்க்கை ஒருபோதும் அவங்க கட் பண்ணவே இல்லை. ஓ, நெட்வொர்க் அப்படியே இருந்துச்சா? ஆமா, வெளியே வந்ததும் எல்லார் கையிலயும் $1 மில்லியன் இருந்துச்சு. அவங்க அதை பேங்க்ல வைக்கல, மாறாக தன்னோட நண்பர்களோட புது ஐடியாக்களுக்கு நிதி உதவி பண்ணாங்க. ஓ, ஏஞ்சல் இன்வெஸ்டிங் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஒரு நண்பன் புது கம்பெனி தொடங்குறான்னா மத்தவங்க பண உதவி பண்ணாங்க. வெளி உலகம் அவங்களோட ஐடியாவை நம்புறதுக்கு முன்னாடியே அவங்க ஒருத்தரை நம்பினாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பணம் கொடுத்துக்கிட்டாங்க, சரி. ஆனா பணம் மட்டும் வெற்றியை தராதே, திறமையான ஆட்கள் வேணுமே, அது எப்படி பண்ணாங்க? அங்கதான் அவங்களோட நெட்வொர்க் சூப்பரா வேலை செஞ்சது. ரெட் ஹாஃப்மேன் பாத்தீங்கன்னா சிலிக்கன் வேலியோட ஒரு ரவுட்டர் மாதிரி செயல்பட்டாரு. யாருக்கு எந்த இன்ஜினியர் வேணும்னாலும் அவர் கனெக்ட் பண்ணி வைப்பாரு. ஆட கம்பெனிக்குள்ளேயே ரெஃபரல்ஸ். பேபால்ல மேல செஞ்ச பெஸ்ட் இன்ஜினியர்ஸை தங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பேபாலோட CFO ரோலஃப் போதா செக்கோயா கேபிட்டல்ங்கிற மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனத்துல பார்ட்னர் ஆனாரு. அவர் உள்ள போனதும் யூடியூப், லிங்க்டின் மாதிரி தன்னோட நண்பர்கள் கம்பெனிக்கு பெரிய ஃபண்டிங் வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவங்க தனித்தனி கம்பெனி நடத்துற மாதிரி தெரியும், ஆனா உள்ளக்குள்ள அவங்க ஒரு பெரிய குடும்பம் மாதிரி செயல்பட்டிருக்காங்க. அதனாலதான் 2007ல ஃபார்ச்சூன் பத்திரிகை இவங்கள ஒரு கேங்ஸ்டர்ஸ் மாதிரி போட்டோ எடுத்து த பேபால் மாஃபியான்னு பேர் வச்சாங்க. பொருத்தமான பேர் தான். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன். பீட்டர் தியல் ஃபேஸ்புக்ல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டரா $500,000 முதலீடு பண்ணாரு இல்லையா? ஆமா, மார்க் ஜுக்கர்பர்க் கம்பெனில. கரெக்ட். மார்க் ஜுக்கர்பர்க பீட்டர் தியலுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சதே ரெட் ஹாஃப்மேன் தான். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நின்னாங்க. இது வெறும் பண முதலீடு இல்ல, நம்பிக்கையோட முதலீடு. அப்போ அந்த பேபால் காலத்து சண்டைகள் தான் யாரு மேல நம்பிக்கை வைக்கலான்னு கத்து கொடுத்துருக்கு. கண்டிப்பா. அந்த சூப்பர் பவர் தானே இவங்களை இன்னைக்கு $1 ட்ரில்லியன் மதிப்புள்ள கம்பெனிகளுக்கு சொந்தக்காரங்களா மாத்திருக்கு. உண்மையாவே இது ஒரு சிலிர்ப்பூட்டும் பயணம்தான். இந்த ஆழமான உரையாடலை நம்ம சுருக்கமா சொல்லணும்னா,
திறமைகள் ஒன்று சேரும்போது அதன் பலன் பன்மடங்காகும் அப்படிங்கிறது தான். அதாவது டேலண்ட் காம்பவுண்ட்ஸ். 100க்கு 100 உண்மை. ஒரு திறமையான நபர் இன்னொரு திறமையான நபரோட சேரும்போது அங்கே கூட்டல் நடக்காது, பெருக்கல் நடக்கும். இது வெறும் அதிர்ஷ்டம் இல்ல, சிறந்த ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது, தர்க்க ரீதியா விவாதிக்கிறது, ஆழமான உறவுகளை உருவாக்குறதுக்கான ஒரு பெஸ்ட் வழிகாட்டி இது. இத கேக்குறப்போ உங்களுக்கும் இது ரொம்ப கனெக்ட் ஆகும். நீங்க உங்க ஆபீஸ்ல யாரோடையாவது கடுமையா விவாதிக்கலாம், சண்டை போடலாம். ஆனா நினைவில் கொள்ளுங்க, இன்னைக்கு உங்க கூட லாஜிக்கலா சண்டை போடுற நபர்கள் தான் எதிர்காலத்துல உங்க வெற்றிக்கான மிக முக்கியமான நெட்வொர்க்கா மாறக்கூடும். ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. இந்த உரையாடலோட முடிவா நான் ஒரு சிந்தனை இங்க வைக்க விரும்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை eBay நிறுவனம் பேபால வாங்காம இருந்திருந்தா என்ன இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. இல்லனா eBay அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சந்தோஷமா வச்சிருந்தா என்ன ஆகியிருக்கும்? அவங்க பேமெண்ட் துறையிலேயே செட்டில் ஆகி இருப்பாங்களா? ஒரு பெரிய கம்பெனியோட மெதுவான எரிச்சலோட்டும் கார்ப்பரேட் கல்ச்சர் தான் எதிர்பாராத விதமா இன்னைக்கு நாம யூஸ் பண்ற யூடியூப், ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி மாபெரும் விஷயங்களா நமக்கு கொடுத்துச்சோ? அட ஆமா இல்ல. நம்மள சங்கடப்படுத்துற, மூச்சு திணற வைக்கிற சூழ்நிலைகள் தான் நம்மள மாபெரும் சாதனைகளை நோக்கி உந்தி தள்ளுதாங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இது ரொம்பவே ஆழமான ஒரு கேள்விதான். நீங்களும் இத பத்தி யோசிங்க. உங்களை அடுத்த ஒரு ஆழமான அலசலில் சந்திக்கிறோம்.